ரேஸில் கண்ணெல்லாம் மூடி விட்டு அந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அப்படி தான் இருக்கேன் சிவா. நான் கப் அடிச்சிருவோம், பந்தயம் அடிச்சிருவோம். படம் பார்த்தேன், சூப்பர். என் டைரக்டர் கடைசியாக பாராட்டின ஒரு டைரக்டர் நீங்கள். தயவு செஞ்சு பேரை காப்பாற்றுங்க. சிரஞ்சீவி உள்ளே வரப்போகுது, தாய் கிழவி யூ ஆர் சூப்பர் அப்படிங்கிற எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. தாய் கிழவி ஸ்கிரிப்ட் கேட்ட நாள்லேருந்து இது ரொம்ப ரொம்ப எக்ஸைட் பண்ண ஒரு படம். அது சில படங்கள் மட்டுமே எனக்கு அப்படி கதை கேட்ட நாள்லேருந்து பயத்தை யோசிக்காமல் இது எப்படி பண்ண போகிறோன்னு யோசிக்காமல் இது சூப்பராக இருக்க போகுதுன்னு தோணின ஒரு கதை இது. எனக்கு அப்படி வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இருந்தது ஃபஸ்ட்டு கதை கேட்கும்போது. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் கதை கேட்டோன்னு எனக்கு என்ன எக்ஸைட்மெண்ட் இருந்ததோ, இதை சீக்கிரம் படமாக்கணும், சீக்கிரம் பார்க்கணும், இது ஜனங்க ரசிக்கணும், சிரிக்கணும்னு நினச்சது தாய் கிழவி. அதுக்கப்புறம் எனக்கு அப்படி ஒரு கதை இருந்தது. அது நான் நினச்ச மாதிரி நடந்தது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பட் அதுக்கு காரணமான ஆர்டிஸ்ட், ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க எல்லாரும் நான் என்ன நினச்சனோ அதையே நினச்சி ஆசைப்பட்டு எதை பற்றி யோசிக்காமல் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரைட் ஃப்ரம் ராதிகா மேம், அவங்களுக்கு அவ்வளோ அந்த நீ ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்தது, அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அதை இல்லை இது நல்லா இருக்கும் அப்படின்னு பண்ணாங்க. அப்படி தான் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருத்தருமே பண்ணாங்க. இந்த படம் 100 days இவ்வளோ கலெக்ஷன், ஓடிடியில் நிறைய ஹவர்ஸ் பார்த்துருக்குறாங்க. அது மாதிரி டிவியில் ஒரு பெரிய ரேட்டிங் வந்திருக்கு அப்படின்றது யுனானிமஸா ஒரு ஜெனுவினான அட்டம்ப்ட்டுக்கு எல்லாரும் கொடுத்துருக்கிற ஒரு ரிவார்டா நான் பார்க்குறேன். அதுக்கு எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. இந்த கதையை ஃபர்ஸ்ட் இதை கேட்டோன்னே நம்ம சேர்ந்து பண்ணலான்னு சொன்னது நான் சுதன்கிட்ட போய் இப்படி ஒரு கதை இருக்குது நீங்கள் கேளுங்கன்னு சுதன் சொன்னார் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ சுதன், ரொம்ப சந்தோஷம் உங்களோட இதில் ஒர்க் பண்ணது. அண்ட் எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் நான் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சிவா முந்திக்கிட்டாரு. நான் இந்த மேடையில் அவரை தம்பின்னு சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அவருக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல, அவர் என்ன அண்ணன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. மேபி நாங்கள் இப்போ ஒரு 20 நாள் ஷூட் பண்ணதில் அந்த பாண்டிங் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சிவா ஆடியோ லான்ச்சில் சொன்னார், இந்த மாதிரி ஒரு மூட விதை நெல் கொடுத்துருக்காரு, நான் பெரிய விளைச்சல் காட்டுவேன்னு சொன்னார். விளைச்சல் அமோகமாக இருக்கும். ஏன்னா உங்கள் பின்னாடியே உங்கள் அண்ணன் நான் நின்றுக்கிட்டே இருக்கேன், எப்போவுமே நின்றுக்கிட்டே இருப்பேன். இங்கே நான் ஸ்பாட்டில் பார்க்குறேன், ஏன் தாய் கிழவி இவ்வளவு சிறப்பாக வந்தது, ஏன் இவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சுங்கிறத நான் ஸ்பாட்டில் இப்போ பார்க்குறேன். இந்த 20 நாளும் நானும் சிவாவும் ஸ்பாட்டில் அதிகம் பேசிக்கிட்டதே கிடையாது. ஆனால் அந்த மொத்த டீமையும் கண்ட்ரோலில் வச்சுருக்காரு. யார் என்ன வேலை செய்யணுங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்காரு. நான் கண்ணை மூடிட்டு போய் அந்த ரேஸில் கண்ணெல்லாம் மூடி விட்டு அந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அப்படி தான் இருக்கேன் சிவா. நான் கப் அடிச்சிருவோம், பந்தயம் அடிச்சிருவோம். ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்குமே. இந்த படத்தை எந்தெந்த திரையரங்குலெல்லாம் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்களோ அந்த தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய நன்றி. எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ் சினிமாவில் சின்ன படம் பெரிய படம்ன்றது கிடையாது, எந்த படம் பெரிய வெற்றின்றது மட்டும்தான் இருக்குது. அது ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எல்லாருமே நல்ல படம் பண்ணணும், நல்ல படம் பண்ணால் ஆடியன்ஸ் வரதுக்கு தயாராக இருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்குறேன். இந்த வருஷம் வந்த படங்களில் தாய் கிழவி ஒரு சூப்பர் ஹிட் படம், நல்லா போச்சுன்னு எல்லாரும் சொல்கிறது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விருது, இது ஷீல்டு, இது எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் இது எல்லாருக்கும் ஒரு மெமரியாக இருக்கணுன்றதுக்காக தான். சக்ஸஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டோம். அது இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் இல்லை 1 வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் இதை பார்க்கும்போதெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸும் இந்த மெமரியும் எல்லாருக்கும் இருக்கணுன்றது தான். எனக்கும் மேம் சொன்ன மாதிரி 90s எல்லா படத்துக்கும் 100 days ஃபங்க்ஷன் நடக்கும். அப்போ நிறைய ஃபோட்டோஸ் பார்ப்போம். ரஜினி சார், கமல் சார் கலந்துக்கிட்டாங்க, இவங்க பரிசு கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பிக்சர்ஸ் பார்ப்போம். புரட்சி தலைவர் அவர்கள், நடிகர் திலகம் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க, அவங்க ஷீல்டு கொடுத்தாங்கன்றதெல்லாம் பார்ப்போம். இப்போ அது ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு 3 வாரம் ஓடிச்சுன்னா தேட்டரில் டன், மேக்ஸிமம் கலெக்ஷன் பார்த்துறோம். அதுக்கப்புறம் ஓடிடி சினிமான்னு டக்குன்னு அடுத்த படம் வந்துடுதுன்னு போய்ட்றோம். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆசை. இது சிறப்பாக நடக்கிறது எனக்கு சந்தோஷம். மீண்டும் ஒரு முறை இந்த படத்தில் வேலை பார்த்த அத்தனை பேருக்கும், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், எக்ஸிபிட்டர்ஸ் அண்ட் இதோட ப்ரமோஷன்ஸ் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணவங்க, ஃபேஷன் ஸ்டுடியோஸ் டீமில் இருக்கிறவங்க, எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ் டீமில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நன்றி. லவ் யூ ஆல். என்னுடைய முதல் படம் கிழக்கே போகும் ரயில் 365 நாள் நினைக்கிறேன் ஒரே தியேட்டரில் ஓடிச்சு. அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் கேடயம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய படங்கள், 3 முகம், நல்லவனுக்கு நல்லவன், போக்ரி ராஜா, தெலுங்குல சுவாதி முத்தியம், எவ்வளோ படங்களுக்கு கேடயம் வாங்கியிருக்கோம். அந்த பழக்கம் அப்போல்லாம் 100 நாள் ஓடிச்சு. இப்போ இந்த கேடயம் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு கொடுக்கணும், உங்களுக்கு கிடைக்கணும்னு நினைக்கிற அந்த உள்ளத்துக்கு தான் ஃபஸ்ட்டு நான் நன்றி சொல்லுவேன். எனக்கு நிறைய வந்திருக்கு, நிறைய கேடயம் வாங்கிட்டேன். பட் இதில் நடித்த ஒவ்வொருத்தரும் எவ்வளோ பிரமாதமாக நடித்தாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன பண்ணுறது, எப்படி பாராட்டுறதுன்னு அவங்களுக்குள்ள
தெரியாதுன்னு இல்லை, செய்யணும்னு ஆசைப்படுறாங்க பாருங்க. அதுக்கு தேங்க்யூ சிவா, தேங்க்யூ சுதன். இந்த படத்தில் சிவகுமார் பற்றி நிறைய பேசிட்டோம். ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். எனக்கு இதில் ஒரு 2 வருத்தம் இருந்தது. ஒன்று, என் டைரக்டர் இந்த படம் பார்க்கலன்னு, அப்புறம் எங்கள் அம்மா உண்மையிலே பார்க்க முடியல. ஆனால் யதார்த்தமாக ஒரு நாள் என் டைரக்டர் குருநாதர் பாரதிராஜ் அவர்களை பார்க்கும்போது உள்ளே போகும்போதே அந்த நர்ஸ் வந்து என்னை பார்த்து அவ்வளோ எக்ஸைட் ஆகிட்டாங்க. ஐயோ உங்களை பற்றி பேசிகிட்டு இருந்தாரு, என்னை பற்றியா, என்ன பேசுவார் அவர், திட்டுவாரா அப்படின்னு. அவங்க அதை ஃபில்ம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. நான் போய் டைரக்டரை பார்த்தோன்னே, படம் பார்த்தேன், சூப்பர் டைரக்டர், சூப்பர். நான் சிவகுமாருக்கு ஒரு நாள் நான் ரொம்ப சேடாக இருந்தேன். அவர் இறந்ததுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், என் டைரக்டர் கடைசியாக பாராட்டின ஒரு டைரக்டர் நீங்கள், தயவு செஞ்சு பேரை காப்பாற்றுங்க. நீங்கள் வந்து அவர் அவ்வளோ ரசிச்சிருக்காரு படத்தை. என்னால் நம்பவே முடியல அவர் அந்த படத்தை பார்த்தாருன்னு. பிகாஸ் ஹி வாஸ் வெரி சிக். அவர் சிவகுமார்கிட்ட நிறைய வாட்டி சொன்னார், எனக்கு ஒரே ஒரு வாட்டி டைரக்டர் படம் பார்க்கணுன்னு. அப்போ அவர் ஐசியூவில் இருந்தார். எப்படி சிவா அவர் எப்படி பார்ப்பார் இந்த படத்தை, இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். பட் ஐ எம் ஸோ ஹாப்பி. எனக்கு அது வந்து ஒரு பெரிய ஒரு மகுடம் மாதிரி. எனக்கு அவர் வந்து படத்தை பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லா விஷயமும் சொல்கிறாரு. ஏன்னா அவர் ஐ திங்க் அவர் அந்த படம் அவருடைய படங்களுடைய ஒரு எக்ஸ்டென்ஷனாக பார்த்தாருன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ஐம் ஸோ ஹாப்பி. அது ரொம்ப எனக்கு ஒரு வருத்தமாக இருந்தது, அந்த வருத்தம் எனக்கு தீர்ந்துருச்சு. இப்போ நான் குஷ்பு அவர்கள் வீட்டு கல்யாணத்துக்கு போயிருந்தப்ப நான் கொஞ்ச நேரம் தான் இருந்தேன், நான் கிளம்பிட்டேன். வெளியே வரப்போ வந்து என்னுடைய ஃப்ரெண்ட், ஆக்டர், ஹீரோ, சூப்பர் ஸ்டார், என்ன வேணாலும் சொல்லுங்கள், சூப்பர் ஸ்டார்னா மெகா ஸ்டார் சிரஞ்சீவி உள்ளே வரப்போகுது, கிளவி யூ ஆர் சூப்பர் அப்படிங்கிற எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. அது அவங்கெல்லாம் அவ்வளோ, அவங்க ஒய்ஃபு எல்லாமே வாட் அ ஃபில்ம், வாட். ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் பார்த்து சொன்னார், எனக்கு கனெக்டே ஆக முடியல, நீ படுத்துட்ட, எனக்கு என்ன படம் அப்படின்னு நினச்சி. பட் ஆஃப்டர் தட் ஐ லவ்ட் இட் ராதிகா, ஐ லவ்ட் இட் அப்படின்னு சொன்னார். ஐ எம் ஸோ ஹாப்பி. இதெல்லாம் ஜென்யூன் பீப்புள், ஜென்யூனாக சொல்கிறவங்க, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐ எம் ஸோ ஹாப்பி. இந்த படங்கள் எல்லாத்தையும் மீறி ஒரு விமென் எம்பவர்மெண்ட்டுக்கான ஒரு மெசேஜ், படத்தை மீறி கதாபாத்திரங்களை மீறி அது வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சுங்கிறது பெரிய வெற்றி, பெரிய வெற்றி. ஏன்னா எல்லா பெண்களும் பார்த்து அந்த எம்பவர் ஆனாங்க அப்படின்னு நினைக்க போகும்போது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இங்கே வந்து உங்களோட கலந்துக்கிறதுல எனக்கு ஒன்ஸ் அகெயின் ஐ வாண்ட் டு தேங்க் சிவா. Shiva, thank you so much. This experience, thank you Sudan, thank you Kalai, thank you Rahul, Shiva, thank you. And thank you to all the artists and technicians, music, what a rocking Vinish, of course, I have to thank him. What a job. இன்றைக்கி அவருக்கு ரொம்ப அவர் கமல் சார் கூட ஒர்க் பண்ணுறாருன்னு, ஏன்னா சொல்லிகிட்டே இருந்தார் கமல்ஹாசன் சார் என்ன சொன்னார். ஏன்னா நான் ஸ்டில்ஸ் அவருக்கு தான் அனுப்பிச்சிக்கிட்டு இருந்தேன். அவர் சொன்னார், இந்த கழுத்தில் கொஞ்சம் இப்படியெல்லாம் இருக்குது, அதெல்லாம் கரெக்ட் பண்ணு அப்படின்னாரு. இன்றைக்கி அவர் கமல் சார் கூட ஒர்க் பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சினிமா வந்து ஏதோ ஒரு புது இடத்துக்கு போகும். அந்த புது இடத்துலேருந்து இன்னொரு ரோடு அப்படியே போடப்படும். நிறைய பார்த்துட்டேன், இதுவும் பார்க்குறேன். பட் ஐம் ஜென்யூன்லி ஹாப்பி. ஏன்னா இதனால எவ்வளோ டேலண்டட் ஆர்டிஸ்ட் இன்றைக்கி இந்த படத்தினால எல்லாருடைய திறமை வந்து வெளியே வந்து அவங்களெல்லாம் எல்லாரும் பேசுகிறாங்க. நீங்கள் அப்படியே பாலமுருகனுங்கிற அவர் இவர் பேர் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு பேர் சொல்கிறாங்க. ஸோ ஹாப்பி, ஸோ ஹாப்பி.